உங்களுக்கு சவுண்ட் ஹெவியா இருக்கு. ஆனாலும் உங்களை பிஜேபி பி டீம்ன்றாங்க. ஆனா பிஜேபியை எதிர்க்கிறவங்க யாரு பண்ணா இல்ல. டெல்லியில என்ன நினைக்கிறாங்க, திருமாவளவன் ஒருத்தரை வச்சுக்கிட்டு இம்பீச்மெண்ட்டுக்கு அவர் ஆஸ்திரேலியாவுல இருந்து வர வைக்கிறாங்க. நீங்க வாங்க உங்க முன்னிலையில் போய் திருமாவளவன் அவரை பிஜேபி எதிர்ப்புனா திருமாவளவன் தான் கரெக்ட்பா, சீமான் இல்லப்பா அப்படின்ற மாதிரி வருது இல்ல. அதாவது பாஜக எதிர்க்கிறதுல திருமா சமரசம் பண்ணாம இருக்காரா? சமரசமே பண்றதே இல்ல பாஜக எதிர்ப்புல சார். அது பிழைன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க சார். அது அப்புறம் திரு ஆலு ஷானவாசி அன்னைக்கு மேடையில சொன்னாரு, அவர் உருட்டாரு, அவர் ஒத்துக்கிட்டாரு சார். 2001 நான் நினைக்கிறேன், இனி நாங்க அந்த வரலாற்றை தவிர செய்ய மாட்டோம், எங்களுக்கு 3 முறை வாய்ப்பு வந்தது, எங்களுக்கும் திமுகவுக்கும் சொன்னாரா இல்லையா? ஒரு நிமிஷம். இப்ப நீங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டுல அரசியல் இல்ல. இப்ப பாஜகவோட திமுகவும் விசிகாவும் போனா உங்களுக்கு அரசியலே கிடையாது. போக முடியாது, வாய்ப்புங்க போக முடியாது. எங்க மத்திய அமைச்சர் பதவி ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, திருமாவளவன் கொடுத்துருக்க மாட்டாங்களா? ராம்விலாஸ் பாஸ்வான் தானே. அதே ராம்விலாஸ் பாஸ்வான் 2002 இதே பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறாரு, மத்திய அமைச்சரை விட்டு வெளியேறாரு. ஏன்னா குஜராத் படுகொலை காரணமா. தேசிய ஜனதா கூட்டணியில அங்க ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்காரு, இங்க திருமாவளவன் இருக்காரு. ராம்விலாஸ் பாஸ்வான் கூட்டணி விட்டு வெளியேறினார், திருமா வெளியேறினாரா? நீங்க விஜில் அமைப்பு மேடல போய் எப்படி ஏறலாம், அது எப்படி பிராமண கலப்பான்னு பேசலாம்னு சொன்ன நீங்க அவ்வளவு இதுக்கு பொங்குற நீங்க 2001 எதற்காக பாஜக கூட்டணிக்குள்ள விசிக அங்க வைத்தது? எதற்கு காரணம்? எதுக்கு அங்க வச்ச? 2002 குஜராத் தினப்படுவல பில்கிஸ் பானு பேசுறோம்ல, இன்னைக்கு பில்கிஸ் பானு அவ்வளவு பெரிய பேரபலத்துக்கு ஆட்படுத்தப்பட்டது அந்த காலத்துல. அந்த குஜராத் படுகொலையின் போது ஏன் கூட்டணி விட்டு திரும்ப வெளியேறலாம் கேக்குறேன். வரலாற்று தவறு காரணம் மீண்டும் அப்படி ஒரு தவறை நாங்க செய்ய மாட்டோம். சந்தர்ப்பம் நீ செஞ்சன்னா திரும்ப நீ செஞ்சன்னா நீ காணாம போயிருக்க.